அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தைப்பூசத் திருநாளின் சிறப்புகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தமிழர்கள் பலரும் கொண்டாடும் முக்கியமான நிகழ்வாக தைப்பூசம் இருக்கிறது. பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையும் இந்த நாளில் தெய்வங்களை வழிபடும்போது அவர்களிடம் இருந்து கிடைக்கும் அருள் பன்மடங்காக இருக்கும் என்பது ஐதீகம். இன்று நேற்று அல்ல, சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தைப்பூசம் தமிழ்நாட்டில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருப்பதை நாம் தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தர் பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொழிவெய்த என்ற தேவாரப் பதிகத்தின் வாயிலாக கூறியுள்ளார். இந்த உலகத்தில் முதலில் நீர்தான் உருவானது. அதன் பிறகு பிரம்மாண்டமான நிலப்பகுதிகள் தோன்றியது என்று புராணங்களும் அறிவியலும் சொல்கின்றன. அப்படி இந்த உலகம் உருவாகத் தொடங்கிய தினமாக தைப்பூசம் உள்ளது என்பது முன்னோர்களின் கருத்து. இதனால்தான் இந்த உலகத்தில் முதலில் நீர் தோன்றியதை நினைவு கூறும் வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு ஆலயங்களிலும் தைப்பூசத் திருநாளை முன்னிட்டு தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பொதுவாக தைப்பூசத் திருநாளில் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவதும் முருகப்பெருமானை முன்னிலைப்படுத்துவதும் தான் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஒருமுறை வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர் மற்றும் 33 தேவர்கள், பிரம்மன், விஷ்ணு உள்ளிட்ட அனைத்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சிவபெருமான் மற்றும் அம்பாளின் ஆனந்த நடனத்தைக் காணும் ஆவல் உண்டானது. அதன்படி ஈசனும் தேவியும் தங்களின் நடனத்தை அவர்களுக்கு காட்டி அருளிய தினமே இந்த தைப்பூசத் திருநாள் என்கிறார்கள். எனவே இந்த நாளில் சிவாலயங்கள் தோறும் நடராஜருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசன் ஆகிய அசுரர்களிடம் தேவர்கள் சிறைப்பட்டு கிடந்தனர். அவர்களை மீட்பதற்காக தேவர்களின் சேனாதிபதியாக இருந்து அசுரர்களுடன் போர் புரிந்தார் முருகப்பெருமான். போர்க்கடவுளான அவரை போற்றும் விதமாகத்தான் தைப்பூசம் கொண்டாடப்படுவதாகவும் ஒரு ஐதீகம் உள்ளது. மேலும் வள்ளியை முருகப்பெருமான் மணமுடித்த தினம் இந்த தைப்பூசம். ஞானப்பழம் கிடைக்காததால் முருகப்பெருமான் பழனி மலையில் ஆண்டியாக வந்து நின்ற தினம் தைப்பூசம் என்ற கருத்தும் உள்ளது. இதனால்தான் தைப்பூசத் திருநாளானது பழனியில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இவற்றையெல்லாம் விட முருகப்பெருமான் தமிழர்களின் தெய்வமாக கருதப்படுகிறவர். தமிழர்களின் உயர்வைச் சொல்லும் மாதமாக இந்த தை மாதம் திகழ்கிறது. அதோடு ஒவ்வொரு பௌர்ணமியும் தெய்வங்களை வழிபட சிறந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழர் மாதமான தை மாதத்தில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பௌர்ணமி தினத்தில் வழிபடுவதால் தைப்பூசம் சிறப்புக்குரிய நாளாகவும் இருக்கிறது. மேலும் முருகப்பெருமான் தன் அன்னையாகிய உமாதேவியாரிடம் தாரகன் என்ற அசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக வெற்றிவேல் வாங்கிய நாளே தைப்பூச நாளாகும். தாரகனை அழித்து உலக உயிரினங்களை துன்பத்தில் இருந்து மீட்ட தினமே தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திர நாளாகும். இதனை போற்றும் விதமாக தைப்பூசத் திருவிழா ஆண்டுதோறும் முருகன் கோவில்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுவாக தைப்பூசமானது பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒன்றாக வரும் நாளில்தான் காலமாக தைப்பூசமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த வருடமோ 2025ஆம் ஆண்டு தை மாத பௌர்ணமி புதன்கிழமை, அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி வருகிறது. பூச நட்சத்திரமோ பிப்ரவரி 10ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 7:15க்கு ஆரம்பித்து பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 7:30உடன் முடிவடைகிறது. செவ்வாய்க்கிழமை மாலை 8 மணியிலிருந்துதான் பௌர்ணமி திதி தொடங்குகிறது. அப்பொழுது சந்திரன் பூச நட்சத்திரத்திலிருந்து ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு சென்று விடுகிறார். ஆகையால் உதய திதியின் அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 11 அன்று பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் நாளிகையில் தைப்பூச கொண்டாட்டங்கள் நடத்தப்படுகின்றன. தைப்பூசத்திற்கான பூஜைகள், திருவிழாக்கள் அனைத்துமே செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமான் ஆலயங்களிலும் சிவன் கோவில்களிலும் அம்பாள் சன்னதிகளிலும் விசேஷமாக நடைபெறும். அதுபோலவே தை மாத பௌர்ணமி விசேஷங்கள், பூஜைகள் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு மேல் பௌர்ணமி திதி பிறக்கிறது என்பதால் புதன்கிழமை அன்று ஆலயங்களில் அனைத்து விதமான பௌர்ணமி பூஜைகளும் நடைபெறும். ஆகையால் தைப்பூசத்திற்காக விரதம் இருக்க நினைப்பவர்கள் தங்கள் விரதத்தை செவ்வாய்க்கிழமை, அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு மேலாக ஆரம்பிக்கலாம். தைப்பூசத்திற்கான விரதத்தை செவ்வாய்க்கிழமை மாலை 7:30க்குள் முடித்துக் கொள்ளலாம். பௌர்ணமிக்கும் சேர்த்து விரதம் இருக்க நினைப்பவர்கள் புதன்கிழமையும் விரதத்தை தொடர்ந்து நிறைவு செய்யலாம். தைப்பூசத்தன்று முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் அம்பாளையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் பெறலாம். நன்றி, வணக்கம்.